Okay, next sum. In a triangle PQR, right angled at Q. Okay, ஒரு triangle நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, ரைட் ஆங்கிள் அட் க்யூவில் இருக்குது. எப்படி ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது? PQRன்னு இருக்குது. ஸோ அதே ஆர்டரில் எழுதணும். PQR எழுதியாச்சு. அண்ட் தென் PR ப்ளஸ் QR இஸ் ஈக்குவல் டு என்னென்னா 25. ஓகே, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 25 வருது. அண்ட் தென் PQவோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, சாரி லென்த்து கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். இப்போ இதோடைய லென்த் என்னது? 25 சென்டிமீட்டர்னு எடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? லெட் PR ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸாக இருந்துச்சுன்னா இது என்னவாக இருக்கும்? 25 மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டே ஆட் பண்ண என்ன வருது? 25 வருது. இப்போ ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 25 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் கேன்சல் ஆகிடும், விச் இஸ் நத்திங் பட் அகைன் 25 தான் வருது. ஸோ அப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது எப்படி இருக்கும்? 25 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். எதனால்? இந்த கிவனில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்? பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கும் போது எக்ஸோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு சைடுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா இப்போ யூஸ் பண்ணலாம். பித்தகோரஸ் தியரம் படி பார்த்தோம் அப்படின்னா ஹைபாட்னியூஸ் சைடு ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். இப்போ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் எக்ஸ்டி ஹோல் ஸ்கொயர்டுன்னு போடணும். ஓகேங்களா? வெறும் 25 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டிருக்கூடாது. இதை ஒரு ஹோல் நம்பராக கன்சிடர் பண்ணி எடுக்கணும். ஓகே, தென் எக்ஸ் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் என்னது? 25. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? A மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ அந்த படி எழுது. A மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் என்னது? A ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB அப்படின்னு எடுக்கணும். ஓகேங்களா? A ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 25. 25 ஸ்கொயர் என்னது? 625. ஓகேங்களா? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் தென் மைனஸ் 2 இன்ட்டு 25x. ஓகே, அண்ட் தென் ஃபர்தராக போட்டோம் அப்படின்னா 625 ஆட் பண்ணிக்கலாம். 650 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 50x. 2 இன்ட்டு 25 என்னது? 50x அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸோடைய டேர்ம்ஸ்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துக்கிறேன். வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் ஆப்போசிட் சைடில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 50x ஆப்போசிட் சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ் 50x ஈக்குவல் டு 650 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ என்னது? 50x ஈக்குவல் டு 650 வருது. எக்ஸ் மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிறேன், மற்ற நம்பர்ஸ் எல்லாம் இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். 650 டிவைடட் பை 50 கேன்சல் பண்ணுறேன். பை டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 13 வரும். ஓகேங்களா? 13 5 தான் என்னது? 65. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 13. ஓகே, அப்போ நான் எதை தான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்? பிஆர் தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்போது therefore பிஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 13 எனக்கு கிடைக்குது. அண்ட் தென் அப்போ பிஆர்கியூ என்ன இருக்கும்? கியூஆர் என்ன இருக்கும்? கியூஆர் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சு, விச் இஸ் நத்திங் பட் 25 மைனஸ் 13. அப்போ என்னது? 25 மைனஸ் 13 என்னது? 12. அப்போ கியூஆரோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். 12ன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, தென் ஃபர்தராக என்ன கண்டுபிடிக்கணும்? சைன் பி கண்டுபிடிக்கணும், காஸ் பி கண்டுபிடிக்கணும், டேன் பி கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே எல்லாமே சிம்பிளாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே என்னது? ரெஸ்பெக்டிவ் டு பி வச்சு என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் பி இதாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ சைன் பினா என்னது? ஆப்போசிட் டு ஆங்கிள் பி டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். ஓகே, அப்போ பிக்கு ஆப்போசிட் சைடு என்னது? இந்த சைடு தான். இதை தான் இப்போ என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 12ன்னு கண்டுபிடிச்சோம். இது வந்து 13 கண்டுபிடிச்சோம். அப்போது 12/13 தான் ஆன்சர். ஓகே, அண்ட் தென் காஸ் பி என்னது? adjacent to angle P divided by hypotenuse. ஓகேங்களா? அப்போ adjacent to இந்த ஆங்கிள் பிக்கு adjacent சைடு என்னது? 5. இப்போ 5/13 தான் என்னது? ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது? tan P கேட்டிருக்காங்க. இப்போ tan P ஈக்குவல் டு என்னது? adjacent side to tan P என்னது? opposite side to P divided by adjacent side to P. அப்போ என்னது? opposite side to P என்னது? 12. adjacent side வந்து என்னது? 5. இப்போ 12/5 இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேங்களா?
இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்கே நம்ம இந்த 25 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்றத எடுக்கணும். அதே மாதிரி அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த ஹோலாக சப்ஸ்டியூட் பண்ணி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா நமக்கு ரெண்டு சைடும் கிடச்சிரும். ரெண்டு சைடும் கிடச்சிருச்சுன்னா என்னது, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ எதில் தான் எது இங்கே இந்த சம்மை பொறுத்தவரை டாஸ்க் எது, இந்த சைடை கண்டுபிடிக்கிறது தான் டாஸ்க்கு. அதையுமே என்ன எப்படி அதுலேயுமே ஹோல் ஸ்கொயர் போடும்போது ஏ மைனஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல அப்ளை பண்ணி கொண்டு வரணும். சும்மா 25 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுறக்கூடாது. 25 மைனஸ் ஹோல் மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் போட்டு நம்ம கொண்டு வரணும். அதுதான் இந்த சம்மில் உள்ள டாஸ்க்கு. அதை மட்டும் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக என்னது, ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுறது மட்டும் தான் ஃபார்முலாவில். ஓகேங்களா? வேறு எதுவுமே இல்லை இந்த சம்.